நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருளை வச்சு டக்குன்னு 5 நிமிஷத்துல இட்லி தூள் ரெசிபி எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 கப் அளவு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கோம். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா பொன்னிறம் வர அளவு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் கடலைப்பயிறு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/2 கப் எடுத்துருக்கோம். 1/2 கப் நல்லா அதையுமே பொன்னிறம் வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கோம், எடுத்து வறுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி அதில் காஞ்ச மிளகா 6 எடுத்துருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் 4 பல்லளவு பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி நல்லாவே அதை வறுத்துக்கலாம். அதில் ஈரப்பதம் இல்லாத மாதிரி ஃபஸ்ட்டு பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதை 3த்தையும் கொரகொரப்பாக நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை 3த்தையும் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே அதிலேயே ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லாவே மைய அரைச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைக்கிறப்ப நல்லாவே எல்லாமே அரைஞ்சி வரும். இல்லைனா பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாலாம் அரையாது. ஸோ அதனால் நம்ம 3த்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்து அரைக்கிறப்ப நல்லாவே நமக்கு தூள் நல்லாயிருக்கும். ஃபைனலாக எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மாவு மாதிரி அரைக்கக்கூடாது, தூளோட கன்சிஸ்டன்சி ஒழுங்காக வராது. ஸோ கொரகொரப்பாக அரைச்சாதான் நம்ம இட்லி தோசையில் தொட்டு சாப்பிட்றப்ப நல்லாவே டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ ஃபைனலாக தூள் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.